தண்ணி வைக்கிறீங்க. மாலை போட்டுக்கோங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். பெண்கள் பெண்கள் உங்க கைகளை ஓபன் பண்ணி வைக்கிறீங்க. ஆண்கள் உங்களுடைய உள்ளங்கைகளை மேல வைக்கிறீங்க. ரெண்டு உள்ளங்கை தான் ஜாயிண்ட் ஆகணும். விரல் பகுதி அவங்க அந்த நாடி பார்க்குற இடத்துக்கு போயிடும். ஓகேங்களா? ரைட். இதான் பொசிஷன். வேற ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் கையை வச்சு இது தவம் பண்ணும்போது உங்களுக்கு கை விலகிற மாதிரி ஃபீல் ஆகும், தூக்கி இருக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. ஆற்றுடைய விலக்கம் ஈர்ப்பு அப்படி இருக்கும். ஓகேங்களா? ரைட். நம்ம கண்களை மூடி சில பயிற்சிகள் செய்ய இருக்கிறோம். ரைட்டா? அப்படியே கண்களை மூடி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். அப்படியே கண்களை மூடி உங்களுடைய அம்மாவை நினைச்சு வணக்கம் செலுத்தலாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இப்போ கணவன்மார்கள் எல்லாம் நான் சொல்றத வாய் விட்டு சொல்லுங்க. அருட்பேராற்றல் என் வாழ்க்கை துணைக்கு இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். அப்படியே பெண்கள் சொல்றதை அப்படியே சொல்லுங்க. உங்களுடைய கணவனுடைய உருவத்தை முழுமையா நினைச்சுக்கோங்க. அருட்பேராற்றல் என் வாழ்க்கை துணைவருக்கு இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். அப்படியே சில வினாடிகள் கண்கள் மூடியதாக இருக்கணும். உங்களுடைய ரெண்டு கைகள் இணைஞ்சிருக்கு இல்லையா, அந்த இடத்தை நோக்கி அப்படியே மனசு செலுத்துங்க. இப்ப சொல்றதெல்லாம் அப்படியே மானசீகமா கற்பனை பண்ணுங்க. நாம் கூடியிருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலையும் உணர்கிறோம். நாம் கூடியிருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலையும் உணர்கிறோம். நாம் கூடியிருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலையும் உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிலப்பட்டு தவம் பயின்றவர்கள் மெதுவாக மனசு அப்படியே ஆவினை கொடுப்பாங்க. தியானம் பயிராத அன்பர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சு அப்படியே தியானம் மாதிரி பண்ணுங்க. ஆக்கினையில உணர்வு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இதை கூர்ந்து கவனிக்கிறோம். மெதுவா துரியம் செல்லலாம். உச்சந்தலை சகசிராதாரம் உச்சியிலே நிறைய செலுத்துகிறோம்.
பிரபஞ்ச பேராற்றல் உச்சந்தலை வழியாக உடலுக்குள்ள ஊடுருவி தெரிவிக் கொண்டே இருக்கும். அதை கூர்ந்து கவனிக்கலாம். அந்த தெய்வீக சக்தி நம்மளுடைய கண்களில் வந்து நிரம்புவதையாக பாவனை செய்யலாம். அப்படியே மனசை கண் மெதுவாக கணவன் மனைவி இருவரும் கண்களை திறந்து கணவன் தன்னுடைய மனைவியுடைய வலது கண்ணை பார்க்கணும், மனைவி தன்னுடைய கணவனுடைய வலது கண்ணை பார்க்கணும். தெய்வீக சக்தி அருட்பேராற்றல் இரு கண்களின் வழியாக அலையலையாக வருவதை கவனிக்க.